காசு இல்ல, நீ காசு இல்லன்னு சொன்னதுனால உனக்கு காசு இல்ல. என்ன எங்க சொல்றோம் இப்ப? இப்ப நினைத்துமா சொல்றேன், இன்னைக்கு உங்க பாக்கெட் 5 காசு இல்லாம இருக்கலாம். என்ன இமேஜின் பண்ணோம்னா, என்கிட்ட பாக்கெட்ல 1000 வெள்ளி நோட்டு, பாக்கெட் கொள்ளாதபடிக்கு 1000 வெள்ளி ஒரு வாட்டி ஏடிஎம் காசு போட்டா 10,000 வெள்ளி மேக்ஸிமமா நான் வித்ட்ரா பண்ண முடியும். அப்படி நினைங்க. இப்ப கண்ணு மூடி நினைக்கணும். இல்ல தெரியுமா? இல்ல, உண்மையா இல்ல. இப்ப என்ன 10 காசு கூட இல்ல சாப்பிட, விட்டுருங்க, அதை விட்டுருங்க. இப்ப எப்படி நினைக்கிறோம்? அப்படிதான் இருக்கு. Thank you God for making it so. இப்ப என்ன சொல்றோம்? காசு இருக்குன்னு சொல்லியாச்சு. இப்பதான் என்ன வே போகுது வேலைங்க? இப்ப என்ன வே போகுதுங்க? காசு இருக்குன்ற வே போகுது. இப்ப நீங்க ஓடியாங்க, நீங்க ஓடியாங்க. இப்ப அவர் பெரிய பணக்காரர், அவர் பெரிய பணக்காரர். சும்மா அங்கிருந்து வராரு, அவருக்கு தலையில அந்த பக்கத்துல ஓடுவாங்க. அவருக்கு தலையில காசு இருக்குன்ற வேப்பம் ஓடுது. இப்ப என்ன ஆகுது? காசு இருக்குன்றதோ சேர்ந்துச்சு. இப்ப இவர் என்ன சொல்றாரு? ஐயா, நான் உனக்கு உதவி செய்யறேன், என்ன கஷ்டப்படுறேன், எவ்வளவு 50,000 நான் கொடுக்குறேன், நீ பிசினஸ் எல்லாம் செய். இந்த மாதிரி ஆள் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஆள் இருக்காங்க, அவங்க உங்ககிட்ட ஒட்ட மாட்டாங்க. ஏன் ஒட்ட மாட்டாங்க? இங்க அனுப்புறது எல்லாமே காசு இல்ல, நான் பிச்சைக்காரன், நடு ரோட்ல உட்காந்து மேபே பக்கத்துல கார் அப்படின்னு பிச்சை ஆகிட்டு இருக்கேன். பாத்துருக்கீங்களா? கங்காரில் ஒருத்தர் இருக்கான், மேபே ஏடிஎம் மிஷின் பக்கத்துல கால் ஆட்டிட்டு உட்காந்துருப்பான். அப்படிப்பட்ட வேவ விட்டுக்கிட்டு இருந்தா இவங்க அங்க பார்த்துட்டு, இங்க இருந்து வேவ் பார்த்துட்டு, இது எனக்கு சரி வரலன்னு சொல்லி இன்னொரு சும்மா சும்மா ஒரு கதைக்கு இவரும் அதே மாதிரி கால் ஆட்டிட்டு இருக்கிற வேவ் விட்டுறாரு. இப்போ நானும் பிச்சைக்காரனும் சேர்ந்து ரெண்டுமே பிச்சைக்காரன் ஆயிடும். சாரி, சும்மா கதைக்கு அப்படிலாம் ஆகாது. ஓகே, புரியுதா? யாருக்கு புரியல என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு, உன் இதயத்தின் நினைவுகளோ அதுதான் நீ. whatever you think that அதனால தான் அந்த வார்த்தை ஆண்டவர் சொல்றாரு, I am that I am. அப்படின்னா நீ யாருன்னு சொல்றியோ அதான் நீயா. இன்னைக்கு நீங்க யாருன்னு சொல்றீங்க பாருங்க. நான் ஒரு 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 டெஸ்டிமனி நான் கேட்டேன். இந்த 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 இவருக்கு வந்து ஐ திங்க் இஸ் about 35 years old. சின்ன பிள்ளையில 2 மாசம் தான் ஸ்கூலுக்கு போயிருக்காரு. 2 மாசம் தான் ஸ்கூலுக்கு போயிருக்காரு. சின்ன பிள்ளையிலே வயசு 8 9 தெரியல, அவங்களுக்கு ஒரு பிரெயின் கேன்சர்னு சொல்லி என்ன செய்ய வச்சுட்டாங்க, டயக்னோஸ். அண்ட் தென் அவங்க அம்மா என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஸ்கூலுக்கு போவானா, ஸ்கூலுக்கு போவ வேணாம், உனக்கு தான் பிரெயின் கேன்சர். அப்படின்னா என்ன சொல்ல வராரு? சொல்ல வந்துட்டாங்க அவங்க அம்மா, நீ ஹாஸ்பிட்டல் இரு, நான் வேலைக்கு போகணும், ஏன்னா எனக்கு சம்பாதிக்கணும்ல, வேலைக்கு போகணும், பிள்ளையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹீ இஸ் ரியலி லிட்ரலி வெயிட்டிங் டு டை. அப்படின்னா ஒரு சாப்டர் என்ன ஆயிடுச்சு? இப்போ சாப்டர் ஆயிடுச்சு, முடிஞ்சு. ஆனால் இந்த சின்ன பையன்ட்டு ஒரு டேப் கொடுத்துருக்காங்க. என்ன டேப் கொடுத்தாங்க எனக்கு தெரியாது. ஆனால் இந்த டேப் அவர் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. மேபி குட் பி அ கிறிஸ்டியன் டேப், குட் பி அ பைபிள் வேர்ஸ், ஐ டோன்ட் நோ வாட் இஸ் இட். இவர் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னா, அந்த வேர்டை கேட்க என்ன ஆரம்பிச்சிச்சுன்னா, இவருக்குள்ள ஒரு என்ன வந்துருச்சு, ஒரு உற்சாகம் வந்துருச்சு, ஒரு கான்ஃபிடன்ட் வந்துருச்சு. டாக்டர் சொன்னா இன்னும் 3 மாசம் தான் உயிரா இருப்பேன்னு சொல்லி. ஆனா இவன் டெய்லி காலையில எழுந்திருச்சு, இது அவன் சொன்ன டெஸ்டிமனி, நான் போய் சொல்ல டெஸ்டிமனி. டெய்லி காலையில எழுந்திருச்சு, நான் இப்படிதான் இருப்பேன், நான் அப்படிதான். இவன் இருக்க வரதே 3 மாசம். இவன் என்ன சொல்றான்? நான் பெரிய பணக்காரனா இருப்பேன், நான் பெரிய கிரேட் என்டர்பிரனர் இருப்பேன், எனக்கு கஷ்டம் இருக்காதுன்னு சொல்லி டெய்லி காலையில சொல்ல ஆரம்பிச்சிட்டானா. ரியல் ஐம் டெல்லிங் யூ. ஆஃப்டர் 3 months டாக்டர் கூப்பிட்டு செக் பண்ணி பாக்குறாங்களா, அவரோட கேன்சர் எல்லாம் சின்னதாகுதான். இஸ் நோ மோர் growing bigger. கேன்சர் எப்போ ஸ்ப்ரெட் ஆகி எல்லா பக்கமும் போய் அப்பதான் சிக் ஆகும். ஒரே இடத்துல லோக்கலைஸ் மூலையில இருந்தது சின்னதாகுதான். அப்போ அவன்கிட்ட கேட்டேன், hey, what is happening to you? Why your cancer cell is going to grow? சொன்னா எனக்கு ஒன்றும் தெரியாது. He continued that another 3 months. You know what happened? Completely cancer free. டாக்டர் டயக்னோஸ் பண்ணி சொல்லிட்டாங்க, அவனுக்கு கேன்சரு இல்ல. இப்போ என்னதுனால அவன் பாசிட்டிவ் வேவ் டெய்லி என்ன செய்யறான், டெய்லி அனுப்பு. இப்போ கேன்சர் இல்ல, வீட்டுக்கு வந்தாச்சு, வயசு 10. உண்மையான கதை அவர் சொன்னது. வயசு 10, படிப்பு எத்தனை மாசம்? 2 மாசம். என்ன படிச்சிருப்பாரு? என்ன படிச்சிருப்பாருங்க? ஏபிசி கதை பாட்டு பாடுறதா நிச்சயம் வந்திருக்கோம். புரியுதா உங்களுக்கு? நம்ம அப்படித்தான பாடணும் சின்ன பிள்ளைல. அந்த பாடுறதான் நிச்சயமா அவனுக்கு இருந்திருக்கும். ஆனா இப்போ என்ன சொன்னான் அவன்? I will be a great businessman. He kept telling him. அவன்கிட்ட ஒண்ணுமே இல்ல, படிப்பும் இல்ல, ஒண்ணும் இல்ல, யாருமே மதிக்கல. நான் ரோட்ல பார்த்த நாய் கூட பார்த்தா மதிச்சிருக்காரு. என்ன சொல்லுங்க, அவனுக்கு அப்படி என்ன வந்திருக்கலாம். ஆனா அவன் அப்படி இல்ல. அவன் எப்படி இருந்திருக்கான்? இப்ப அப்படியே பிசினஸ் போறேன்.
திடீர்னு அவனுக்கு ஒரு மைண்டு, இவன் வந்து கிறிஸ்டியன் நினைக்கிறேன், திடீர்னு அவனுக்கு ஒரு மைண்ட் என்ன தெரியுமா வந்துச்சா மண்டையில, நீ ஏன் போயிட்டு இந்த ஹோட்டல் ஓனர்கிட்ட போயிட்டு, நான் அந்த ஊர்ல நிறைய ஏதாவது ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குமா அந்த இடத்துல, இதை விற்கணும்னு சொல்லி நீ கேட்கக்கூடாதுன்னு ஒரு தோட்டம் வந்துச்சான் மண்டையில. கேளுங்க பாருங்க, சாட்சி சொல்றேன். ஸோ இவனை என்ன தெரியுமா சொன்னா, போயிட்டு அந்த ஹோட்டல் ஓனர்கிட்ட போயிட்டு, ஐயா எனக்கு படிப்பு இல்லை, நான் ஸ்கூல் போல, எனக்கு ஒன்றுமே இல்லை, எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமான்னு கேட்டோம். அவர் சொன்னா, என்ன என்னால் முடிஞ்சது நான் செய்கிறேன், உங்கள் ஹோட்டல் மண்ணுக்கு ஒரு சின்ன ஸ்டால் போடணும். I want to sell fruits. The moment he starts sell fruit, he become from a stall, he become a shop, and now he's a company. And he have no problem with money. இப்போ கேட்குறேன், இவனுக்கு என்ன தேவைப்படுச்சு சொல்லுங்க, என்ன தேவைப்படுச்சு? அதுக்கிட்ட படிக்கிற பிள்ளைங்க படிக்காம இருக்காதீங்க, படிக்கிறவங்க படிக்க, நான் அதை சொல்லலை. நான் என்ன தெரியுமா சொல்றேன், டுடே யூ நீட் டு ஹேவ் a shift in your mind. என்ன மைண்ட்ல உங்களுக்கு ஷிஃப்ட் வேணும்? என்ன வேணும் இன்னைக்கு? இப்ப நீங்க எப்படி இருக்கீங்கன்னு இன்னும் ஒரு 20 வருஷத்தை இன்னைக்கே நீங்க இருக்குன்ற ஒரு அனுபவத்துக்குள்ள வரணும். எப்படி இருப்பீங்க அப்படிதான் 20 வருஷத்துக்குள்ள? எப்படி நான் யோசித்தேன், சிஸ்டர் எஃப்சி ஒத்துப்பாங்க. எப்படி பெரிய மென்ஷன் என்ன தெரியுமா, வீடு இல்லை, இது மாளிகை, பெரிய மாளிகை, ஸ்விமிங் பூல் இருக்கு, இதெல்லாம் நான் கனவு கண்டுட்டேன். ஸ்விமிங் பூல் இருக்கு, ஜனங்க எல்லாம் வீட்டுல எத்தனை பேர் வந்து தங்கணும்? 500 பேர், எனி டைம் கவுங்க. இதெல்லாம் நான் கனவு கண்டுட்டேன். எப்படி யார் வேணாலும் எப்பயோ வரலாம், எவ்வளவு சாப்பாடு வேணும், டெய்லி சாப்பிட்டாலும் ஓகே தான், 24 hours சாப்பிட்டாலும் ஓகே தான், அந்த அளவுக்கு காசு கொடுத்து என்னை ஆசீர்வதிச்சிருக்காரு. Oh God, that's what I am imagining. And I say, I am not asking for me, I am asking for the kingdom. எனக்காக நான் கேட்கல, நீங்க எவ்வளவு சாப்பிட முடியும் சொல்லுங்க, எவ்வளவு சாப்பிட முடியும்? எக்ஸ்பென்சிவ் ஹோட்டல்ல உங்களை குறைக்கிறேன், the best hotel 10,000 சாப்பிட முடியுமா நாளைக்கு? முடியாதுப்பா. மிஞ்சி போனா 100 வழி சாப்பிட்டு தண்டரும். பாஸ்டர் சாப்பிட முடியல. நான் என்ன தெரியுமா சொல்றேன், இங்க இருக்கிற நீங்க இன்னையில இருந்து மில்லியனர் மைண்ட் செட் இருக்கணும் உங்களுக்கு. யூ ஆர் நாட் சீப். உங்க தேவன் எப்படிப்பட்டவரே? கிங்ஸ் ஆஃப் கிங் அண்ட் காட் ஆஃப் காட். இதுக்கு ஒரு காரியம் இருக்கு, ஒரு காரியம் நீங்க செய்ய வேண்டியது. இப்ப கேட்டதா சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு. என்ன செய்யணும்ன்றது நான் சொல்றேன். இப்ப நீங்க யாரு? நீங்க என்ன யாரு? ஆண்டவர் ராஜ்யத்துல நீங்களா தேவனுடைய நீதி சங்கத்துல புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது, நீதி சங்கம் நியாய சங்கம் உட்கார்ந்தது. அப்படின்னா என்னது? நீங்களா யார் கூட உட்கார்ந்துருக்கீங்க? ஆண்டவர் கூட உட்கார்ந்துருக்கீங்க. நீங்களா யாரு? இப்ப பில்லியனர்ஸ், நாட் மில்லியனர்ஸ், பிபி, நாட் எம், பி. ஏன்னா எல்லாம் யூஎஸ்ல வர போறதால. சோ பி நாட் எடுத்து என்ன ஒரு கிரிக் மாதிரி பேசுறாரு, யூஎஸ்ல வருதுன்னு வரதுதான் சொல்றேன் நான். ரியலி நான் என்ன உங்களுக்கு சொல்றேன், God have already have this image in you. இதுதான் ஆண்டவர் உங்களை பார்க்கிற விதம். நீங்க எப்படி தான் பார்க்கணும்? ஆண்டவர் எப்படி பார்க்கறாரோ அப்படி உங்களை பார்க்கறது. நீங்க எப்படி தான் பார்க்க கூடாது, பிசாசு பார்க்குற மாதிரி உங்களை பார்த்துறாதீங்க. பிசாசு எப்படி பார்க்கும் உங்களை? எப்பொழுதும் எப்படி பார்க்கும்? பிச்சைக்காரன், உனக்கு கல்யாணம் ஆகாது, உனக்கு வீடு இருக்காது, நடுத்தரல தான் இருப்ப. அது எப்போதும் நம்ம அம்மா அப்பா சொல்லுவாங்க நம்மகிட்ட, எப்பொழுதும் சொல்ற பேச கேட்கலாம். ஏன்னா எப்பொழுதும் பிசாசு வந்து அவங்கள தான் பார்க்கும். எதுக்கு? இல்லைன்னா பாஸ்டரை பார்க்கும். நீ அழிஞ்சு போயிடும், ஒட்டி சவராயிரும். எனக்கு சொல்ல கூட அசிங்கமா இருக்கு. ஏன் தெரியுமா? அது மாதிரி சொன்ன கூட அப்படியே வந்துருமாடு. எனக்கு வேணாம், வேணவே வேணாம். I cancel this in Jesus name. So you must think. இப்போ நான் கேட்குறேன், இப்போ ஜோயனா வந்து ஒரு மில்லியனர். இப்போ இவங்க என்னது கேளுங்க, சும்மா இப்போ ஆனால் 1000 ரூபாய் விடாதீங்க, மில்லியனர். இப்போ இவங்க மில்லியனர். இப்போ இவங்க மில்லியனர் என்ன செய்வீங்க நீங்களா சொல்லுங்க? ஐயோ அதையும் சொல்ல மாட்டீங்க. இங்கே தான் இருக்கீங்களா? சரி ஜோயனா பிடிக்கல விட்டுருவோம், வேற அளவு பிடிக்கல சொல்லுங்க. இல்லை சரி பரவாயில்ல சொல்லுங்க. இவங்க வந்து மில்லியனர். இப்போ என்ன செய்வீங்க மில்லியனர் வந்துட்டாங்கன்னா? ஐயோ அவங்க வர்றதுக்கு முன்னுக்கே ரோட் அடிப்போம். நிச்சயம் அடிக்க மாட்டீங்களா? வந்துடும். தண்ணி சாப்பிட்டீங்களா? தண்ணி ரொட்டி எப்படி எப்படி பரிமாறதுல எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? வளமா இருக்கும். இன்னைக்கு ஏங்க மத்தவங்களை பார்த்தா பிச்சைக்கார மாதிரி ட்ரீட் பண்றீங்க? வீட்டுல எங்க அப்பா இல்ல. ஏன் தெரியுமா? நீங்க பிச்சைக்காரா இருக்கனால. ஆண்டவர் எனக்கு என்ன தெரியுமா சொன்னாரு, எப்போ நீ உனக்கு மில்லியனர் மைண்ட் செட் வந்துருச்சோ, நீ பாக்குற அத்தனை பேரும் மில்லியனர் மாதிரி பார்க்கணுமா? இப்படிதான் இப்ப இந்த பையன் ஓடியா
இவனை பார்த்தா கூட இவன் தான் மில்லியனர் மாதிரி பார்க்கணும். இப்போ இவன் மில்லியனர். இப்போ என்ன பண்ணுவான்? உங்களுக்கு என்ன வந்துடும்? என்ன வந்துடும்? சரி நம்ம போய் ஏமாத்துறோம். எப்படி 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 இன்னைக்கு ஆண்டவர் என்ன தெரியுமா உங்களுக்கு சொல்லி கேட்குறீங்க? இன்னைக்கு என்ன தெரியுமா ஆண்டவர் சொல்றாரு? மற்றவங்களை உங்களை காட்டிலும் 100 மடங்கு பெஸ்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. பார்க்க முடியுதா? அதுதான் பசங்க முடியல. ஏன் தெரியுமா? நம்ம எப்படி நம்ம ட்ரெயின் பண்ணி வந்துட்டோம்? எப்படி ட்ரெயின் பண்ணி வந்துட்டோம்? எப்போ பார்த்தாலும் மற்றவங்கள பார்த்து மற்றவங்க வந்து என்னது இவரா யோசினா யோசினா டேனியல் ஐயோ அதுக்கு மேலே சுமதி ஐயோ ஐயோ அவங்க ஐயோ இதான் ஏன் தெரியுமா இப்படி நினைக்கிற? இதான் ஏன் தெரியுமா இப்படி நினைக்கிற? ஏன்னா நீ பிச்சைக்கிறேன். இப்ப எனக்கு பயமா இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? The way I handled Jesslyn, I'm afraid. The way I handled Daniel, I'm afraid. The way I handled Sumati, I'm afraid. அதிகம் வார்த்தை பேசி மில்லியனர் கொடுக்க காசு கொடுக்காம போய் புரிஞ்சா உங்களுக்கு? I am afraid of talking to. நீங்க சில பேர் நினைப்பீங்க என்ன பாஸ்டர் பண்ண நல்லா பேசுறாரு, இப்போ அதிகமா யாருக்கிட்டையும் பேசுறது இல்ல. எனக்கு பயம். என்ன பயம் தெரியுமா? I want to make sure I treat you well. If I don't treat you well, I am not getting my stuff. I am not getting my millions coming in. இன்னைக்கு இதை வந்து பிசாசு எப்படி நான் போட்டு வச்சிருச்சு மண்டையில? எப்படி போட்டு வச்சிருச்சு? ஏற்கனவே மில்லியனர் விட்டுருங்க, அவங்களாம் நம்மளுக்கு தேவையில்லை. இல்லையா ஆவ போறவங்க தான் நமக்கு தேவை. ஏன் தெரியுமா? இப்பயே பிடிச்சிருவோம். எப்ப எப்ப சொல்லுங்க படிங்க வாத்தியார் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்பயே இவர் இருந்து ஆவ போறாரு, இப்பயே பிடிச்சாருப்பா. ஆனா படி அல்ல இடத்துல அவங்க சொல்லுது புரிஞ்சு உங்களுக்கு. அதனால தயவு செஞ்சு மற்றவங்களை எப்படி வசிக்கணும்? எப்படி வசிக்கணும்? உங்களை காட்டிலும் போயிடும். ஓகே, நான் 3 காரியம் உங்களுக்கு சொல்லிட்டேன். திருப்பி நான் ரிவ்யூ பண்றேன். ஆவியானவர் உங்கள் மேல் அசைவாடணும். அப்படின்னு என்ன செய்யணும்? பாட்டு உள்ள இருந்து வரணும். அப்படி இல்லாட்டினா வரணும், வேத வசனம் உள்ள இருந்தே வரணும். இதுக்கு என்ன நீங்க செய்யணும்னா, காலையில ஒரு 45 நிமிஷம் ஒரு ஆடியோ டேப் போட்டு பைபிள் வசனத்தை உள்ளுக்கு இறக்குங்க. நான் ஆடியோ டேப் வாட்ஸ்அப் மூலமா கொடுக்குறேன். வாட்ஸ்அப் இல்லைன்னா தயவு செய்து ரெஜிஸ்டர் பண்ணிங்க, ஃப்ரீ. அதை பவச்சு கேளுங்க. ஓகே, இவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டியது. ஒண்ணு. ரெண்டாவது பாயிண்ட், அப்ப உள்ளுக்கு இருந்து பேசணும். அது ரெண்டாவது பாயிண்ட், வேர்ட் ஆஃப் காட் மஸ்ட் பீ இன் யூ. வேத வசனம் இன்னும் 50 வசனம் நான் கொடுப்பேன். அதுல எவ்வளவு நீங்க அஃபால் பண்ணணும் அது உங்க இஷ்டம். அஃபால் பண்ணீங்க, உள்ளுக்கு இருந்து வேத வசனத்தை நிறைய சொல்ல ஆரம்பிங்க. 2. மூணாவது பாயிண்ட், உங்களோட நினைவு. உங்க நினைவு எப்படின்னா, உங்களோட சிந்தை இருக்குல்ல, உங்க சிந்தை இனிப்பு எப்படி இருக்கணும்? இல்லாதவைகளை பத்தி யோசிக்கவே கூடாது. எப்படி நீங்க இருக்கணும்னு நினைக்கிறீங்க இன்னொரு 10 வருஷம் பொண்ணுக்கு, அப்படி நீங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிடணும்? இப்ப என்ன செஞ்சாரணும்? கனவு கண்டு என்ன செய்ய ஆரம்பிச்சிடணும்? சொல்ல ஆரம்பிச்சிடணும், நன்றி சொல்ல ஆரம்பிச்சிடணும். இன்னொரு சீக்ரெட் சொல்றேன் உங்களுக்கு. இன்னொரு சீக்ரெட் என்ன தெரியுமா செய்யணும்? அந்த மாதிரி கனவெல்லாம் எடுத்து எழுதுங்க புக்ல, இல்லைன்னா பேப்பர்ல எடுத்து எழுதிட்டு முடிஞ்சா தூக்கி எடுத்துருங்க பேப்பரை. பூசா சொல்லிட்டேன் நீங்க பாக்குறீங்களா? எப்பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா, எடுத்து வச்சு விடாம பாருங்கன்னு சொல்லுவேன். இப்ப என்ன தெரியுமா செய்யுங்க? எழுதிட்டு என்ன செஞ்சிருங்க? தூக்கி எடுத்துருங்க. என்னைக்காவது ஒரு நாள் பார்த்துக்கலாம் அதை திருப்பி. நீங்க அப்படி விட்டுட்டீங்கன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? யூ ஆல்ரெடி ரிலீஸ் இட் டு காட். யார்கிட்ட விட்டீங்க? யார்கிட்ட விட்டீங்க? ஆண்டவர்கிட்ட விட்டாச்சு. ஆண்டவரை நம்பியாச்சு. இதுக்கு மேல அது வர்றது தான் பாக்கி. வந்த பிற்பாடு போய் எடுத்து காட்டிடும். பாருங்க, பார்த்தீங்களா? நான் எப்போ எழுதுனேன், இப்போ ஜாடி ஆயிடுச்சு. ஏன் தெரியுமா நான் சொல்றேன்? டெய்லி எடுத்து பார்த்து இப்படி செய்யணும், இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் சொல்ல வேண்டேன். நீங்க இப்படி சொன்னீங்கன்னா ஆண்டவர் மேல உங்க நம்பிக்கை இல்லாத மாதிரி ஆயிடும். You are not trusting God for whatever you have been believing on. Trust God. இன்னைக்கு ட்ரஸ்ட் பண்ண முடியுமா? ஆண்டவர் திரும்ப சொல்றாரு, எந்த அளவுக்கு ரப்பர் பேண்ட் இழுக்குறீங்க அந்த அளவுக்கு பெருசாகன்றாரு. உங்களுக்கு ஆண்டவரை எந்த அளவுக்கு இழுக்கணும் ஆசை, எந்த அளவுக்கு ஆண்டவர் நீங்க நினைக்கிறீங்களோ அந்த அளவுல நீங்க இருப்பீங்க. யோசுவா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 7ஆம் வசனம் நீங்க எடுத்து வாசிங்க. ஆண்டவர் சொல்றாரு, லெபனான் தொடங்கி யூப்ரட்டிஸ் நதி வரையிலும் உன்னுடைய எல்லை இருக்கும்ன்றாரு. அப்படி சொல்றாரு, be strong and courageous. Be strong and courageous. நான் உனக்கு எல்லாத்தையும் கொடுக்கிறேன்றாரு. அப்படின்னா இப்ப என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யணும்? இழுக்கணும். எந்த அளவுக்கு ஆண்டவரை நீங்க நம்ப முடியும்? நான் கேள்வி, எந்த அளவுக்கு ஆண்டவரை நம்ப முடியும்? அநேகர் வந்து ஆண்டவர் வந்து என்னமோ பயன்படுத்த மாதிரி நம்பிக்கிட்டு இருக்கோம். ஓகே, முதல் பாயிண்ட் சொல்லிட்டேன். என்ன சொன்னேன்? முதல் பாயிண்ட் சொன்னேன், ஆவியானவர் உங்களுக்குள்ள அசைவாடணும். ரெண்டாவது, பைபிள் வசனம் என்ன செய்யணும்? இருக்கணும். மூன்றாவது காரியம், இப்போ இந்த கடைசி காரியம் நான் சொல்லி முடிச்சிடுறேன். நீங்க என்ன செய்யணும்? நல்ல தாட்ஸையே
விடணும். இதுக்கு சீக்வன்ஸ் இருக்கு, எழுதிங்க. எழுதிங்க, எழுதுனா விட்டுருவீங்க. எழுதிங்க எழுதிங்க. சரியான இமோஷன் எப்படி சொல்றது? உணர்ச்சி. அப்படின்னா நீங்க ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு காரியத்தை வாயிலிருந்து சொல்லணும்னா உங்களுக்குள்ள என்ன இருக்கணும்? நல்ல பாசிட்டிவான உணர்ச்சி இருக்கணும். அப்படின்னா ஹாப்பியா இருக்கணும். நீங்க பாருங்க பைபிள் வசனத்துல கலாத்தியர் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் வசனம் 22ல நீங்க பாத்தீங்கன்னா the fruit of the spirit is love, peace, joy னு போட்டுருக்கு. கரெக்ட்டா? எனக்கு எடுத்து வாசிக்க நேரம் இல்ல. love, peace, joy. love என்னது? அன்பு, அப்புறம் சந்தோஷம், சமாதானம். joy எப்படி? சந்தோஷம், சமாதானம். மூணு. love, peace, joy. அன்பு, சந்தோஷம், சமாதானம். love, peace, joy. இது மூணும் ஆவின் கனிகள்னு போட்டுருக்கு. ஆனா இன்னொரு இடத்துல நீங்க பைபிள் வாசிச்சீங்கன்னா ரோமர் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் தேவ ராஜ்யம் வாசிங்க. தேவ ராஜ்யம் சொல்லிடுறோம், முடிஞ்சு அவ்வளவுதான். தேவ ராஜ்யம் அது இல்லம்மா 14:17 14:17 ரோமர். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. கேளுங்க, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் இல்ல. அது நீதியும் சமாதானம். கேளுங்க, நீதி சமாதானம் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். நீதி, சமாதானம், சந்தோஷம். நீதி முதல்ல பார்த்தேன், லவ், பீஸ், ஜாய் பார்த்தேன். இங்க லவ் இருக்கு, இங்க என்ன போட்டுருக்காரு? நீதி போட்டு அப்புறம் சமாதானம். இந்த இமோஷன் தான் உங்களுக்குள்ள இருக்கணும் முதல்ல எந்த காரியத்தையும் லான்ச் பண்றதுக்கு முன்னுக்கு. இப்போ அடுத்த கேள்வி நீங்க கேட்பீங்க, பாஸ்டர் என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, எப்படி நான் சந்தோஷமா இருக்கிறது? கேட்டீங்களா அந்த கேள்வி? எப்படி? அதுக்கு தான் நீங்க காலையில என்ன செய்யணும்? காலையிலே ஆண்டவர் சமூகத்துல போயிட்டு பாட்டை போட்டு பாடி அழுவுங்க. எதுக்கு அழுவுங்க? ஆண்டவரே எல்லாத்தையும் உங்ககிட்ட நானே சரண் அடைஞ்சேன். என்கிட்ட இருக்கிறதும் இல்லாம இருக்கிறதும் எல்லாமே உங்களோட, நீங்களே எடுத்துங்க. இது எனக்கு இப்போ நல்லா அழுதுட்டீங்க. அழுது ஒருபடி என்ன வருது? இப்ப நான் முதல்ல சொன்னேன், என்ன வருது? இப்ப சமாதானம் வந்துச்சா? சமாதானம் வந்துச்சுல? இப்போ நீங்க ரைட்டான ஸ்டேட்ல இருக்கீங்க. சந்தோஷம், சமாதானம், அப்புறம் என்னது? நீதி. சரியான ஸ்டேட்டுக்கு வந்தீங்களா? இப்போ என்ன செய்ய ஆரம்பிங்க? இப்போ கரெக்டா வந்துச்சு. இப்போ என்ன செய்யுங்க? அடுத்து சில காரியத்தை ஆவிக்குரிய ரீதியில இருந்து உங்க தாட் பேட்டர்ன்ல வைங்க. தாட் பேட்டர்ன் என்னது? உங்க சிந்தையில வச்சு என்ன செய்யுங்க? என்ன செய்ய ஆரம்பிக்கணும்னா ஸ்டார்ட் ஸ்பீக்கிங் ரூம்ல. அப்படின்னா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சொல்லினதை பத்தாது, என்ன யோசிக்கணும்? ஒவ்வொரு நாளும் அந்த 4 வேலை. இன்னைக்கு எத்தனை ஒரு வேலை சரி? 8 ஹவர் வேலையில இந்த வேலையை நான் செய்வேன், பெர்ஃபெக்ட்டா செய்ய போறேன். இந்த வேலையை செய்ய போறேன், பெர்ஃபெக்ட்டா செய்ய போறேன். இந்த ஆளை நான் மீட் பண்ண போறேன், இந்த ஆளுக்கு நான் ஆசீர்வாதமா இருக்க போறேன். நீங்க என்ன செய்யணும்? ஒண்ணு என்ன செய்யணும்? ஆண்டவர்ட்ட பாசிட்டிவா அறிக்கை இடணும். நான் இன்னைக்கு கேட்கிறேன், எத்தனை பேர் மணி 7 மணிக்கு உங்க அக்கவுண்ட் க்ளோஸ் பண்றீங்க? பேங்க் டெய்லி அக்கவுண்ட் க்ளோஸ் பண்றாங்க, கரெக்டா இல்லையா? எத்தனை பேர் உங்க பர்சனல் அக்கவுண்ட் க்ளோஸ் பண்ணிருக்கீங்க? நான் சொல்றேன், அநேகர் அக்கவுண்ட் க்ளோஸ் பண்ணாம இருக்கனால தான் அக்கவுண்ட் மோசமா இருக்கு. புரிஞ்சா என்ன சொல்றேன்னு? அக்கவுண்ட் க்ளோஸ் என்ன தெரியுமா? இன்னைக்கு முழுசும் நான் எத்தனை நல்ல காரியம் செஞ்சேன் யோசிச்சு பாத்தீங்களா? இன்னைக்கு முழுசும் எத்தனை நல்ல தாட்ஸ் பரலோகத்துக்கு விட்டேன் யோசிச்சீங்களா? கணக்கு எடுத்து பாருங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளை இல்லாதவங்களுக்கு நல்லதை யோசிக்க முடியாது. அவங்க கெட்டதாவே தான் பேசுவாங்க, கெட்டதாவே தான் சிந்திப்பாங்க, கெட்டதாவே தான் நினைப்பாங்க. ஸோ இன்னைக்கு இதுதான் அவங்க அக்கௌண்ட் கணக்குல வரணும். இவ்வளவு செஞ்சேன் பாருங்க. சக்சஸ் என்னது? சக்சஸ் எப்படி சொல்ல தமிழ்ல? வெற்றி என்னது? எதெல்லாம் நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்களோ செஞ்சு முடிச்சா நீங்க வெற்றிப்பா. நீங்க சொல்லாதீங்க, நான் பாதிரி மாதிரி இருந்தா தான் நான் வெற்றியா இருக்கேன், இல்லைன்னா நஞ்சு மாதிரி இருந்தா நான் வெற்றியா இருக்கேன். அப்படி இல்லை. உங்க வெற்றி டெய்லி கணக்கு பண்ணி ஆகணும். உங்க சக்சஸ் டெய்லி கணக்கு பண்ணி 7 மணிக்கு கணக்கு பண்ணிட்டு சீன சொல்லுவான், ஆளாமா இனியாரி சையா ரூகிலா, இல்லைன்னா இவன் சொல்லுவான் விநாயகரன் இன்னைக்கு கணக்கு பண்ணிட்டு கடை முத்தோம், இல்லை கடை முத்தோம் தா உத்தோம் போய் சரி சொல்லிட்டேன் உங்களுக்கு தா உத்தோம். அதை அவங்க சவுண்டில் கூட பேசுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அவங்க ட்ராமா பாருங்க, சொல்லுங்க நான் ட்ராமா, அவங்க நடிக்கிற ட்ராமா, சீன அடிக்கிற ட்ராமா பாருங்க எப்படி இருக்குன்னு. எப்படி இருக்கும்? தொங் 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 தொங்னா உத்தம் 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 அப்படின்னா அவனுக்கு என்னைக்குமே உத்தம். இதை பாருங்க, வைப்பாங்க தா உத்தம் தா உத்தம்.
நீங்க நம்பலான கேட்டு பாருங்க போய். தா உத்தம் புரியுதா உங்களுக்கு? அப்படிதான் சத்தம் வரும். தமிழங்க அடிக்கிற மிருதங்கத்தை பாச்சு பாருங்க. கடகட குத்தம் கடகட குத்தம் கடகட குத்தம் தெரியுமா? எப்பயாவது உத்தம் இப்ப உத்தம் இல்லை, எப்பயாவது உத்தம் இப்ப உத்தம் இல்லை. அதனால தான் நம்ம அப்படி இருக்கோம். மியூசிக்லே சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? இப்படி தாண்டா இருப்ப. அதுக்கு நீங்களா சீன மாதிரி உத்தம் அடிச்சாதீங்க, அடிக்க ஆரம்பிச்சாதீங்க. செங் செங் செங்னு அதை சொல்ல வரல. நான் என்ன உங்களுக்கு சொல்றேன்னா, உங்க அக்கவுண்ட்ஸை க்ளோஸ் பண்ணணும். டெய்லி இன்னைக்கு என்ன நல்ல கருத்து செஞ்சீங்க? எத்தனை பேருக்கு மேல நீங்க ஆசீர்வதிச்சீங்க? உங்களுக்கு தெரியுமா இந்த வாட்ஸ்அப் பிரேயர்ல காலையில நம்ம ஆசீர்வதிச்சோம் என்னன்னா, இது ஆசீர்வதிக்கிறேன், அது ஆசீர்வதிக்கிறேன். அது ஆசீர்வதிக்கிற ஜெபத்தை ஆரம்பிச்ச புறப்பாடு தான் ஆண்டவர் எனக்கு ரெவல்யூஷன் கொடுக்க ஆரம்பிச்சாரு. என்ன தெரியுமா ஆண்டவர் சொன்னாரு? ஏய் நீ ஆசீர்வாத வாய்க்கால இருக்க, உன்னையனா ஏன் ஆசீர்வதிக்க கூடாது? ஆண்டவர் எனக்கு திருப்பி கேட்டாரு கேள்வி. ஆண்டவர் சொன்னாரு, ஆண்டவரே நல்ல கேள்வி, அப்படியே செஞ்சிருங்க. ஏன் தெரியுமா? அது எனக்கு பதக்கமா இருக்குல்ல. அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, ஏய் உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னுக்கு ஒரு சில காரியத்தை உனக்கு நான் மாத்தணும்னாரு. அப்ப நான் சொன்னேன், ஆண்டவரே இதுக்கு தான் நான் காத்திருந்தேன். எதுக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட மேட்டர எப்படி தேங்க உடைக்கிற மாதிரி உடைச்சிடணும். சிஎஸ்சியா போறோம்ல, ஏன் சுத்த விடணும்? 40 வருஷம் பணந்தத்துல சுத்தி கடைசியில சாவறதுக்கு காத்திருந்தாங்க. எனக்கு யாருங்க எதுக்கு சொன்ன உங்கள்கிட்ட சொன்ன இல்லையா? உங்களுக்கு தெரியுமா ஏன் 40 வருஷம் ஆண்டவர் சுத்த விட்டாங்க தெரியுமா? எதுக்கு? சாவணும். யார் சாவணும்னு? வந்தவங்களாம் சாவணும். ஏன் தெரியுமா? ஒருத்தரும் தவளே வணங்கா கழுத்து. அப்படின்னா எப்படி வச்சுன்னா நாய் வளர்ப்பு இறக்கி விட்டீங்கன்னா இறக்கி விட்டீங்கன்னா திருப்பி மேலே இருக்கும். புரிஞ்சோம்? அப்படின்னா அவங்க என்னைக்குமே மாற ரெடி இல்லாதனால ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரா? இந்த ஜனத்தை நான் கானான் தேசத்துக்கு கொண்டு போவே மாட்டேன். அப்போ ஆண்டவர் பாருங்க, மன்னாவை கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு? காடை மட்டும் இல்ல, இது என்ன கொடுத்தாரு? அக்கினி ஸ்தம்பத்தை கொடுத்தாரு, மேக ஸ்தம்பத்தை கொடுத்தாரு. இது இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் பார்த்து ஏமாந்துட்டாங்க. என்ன பார்த்து ஏமாந்துட்டாங்க? ஆண்டவர் மேல இருந்து என்ன கொடுத்தாரு? சாப்பாடு கொடுத்தாரு. ஆண்டவர் மேல இருந்து என்னது? பயம் பிடிக்கிறார் டெய்லி. ஆண்டவர் மேல இருந்து என்ன செய்யறாரு? வெயில் எல்லா இருக்கிற டைம்ல ராத்திரியில மணந்திரத்துல என்ன கொடுக்குறாரு? மேகத்தை கொடுக்குறாருன்னு சொல்லி ஜனங்க ஏமாந்துட்டாங்க. என்ன ஏமாந்துட்டாங்க? ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்காரு. இன்னைக்கு ஆண்டவர் உங்க கூட இருக்கலாம். கேட்டுங்க, இன்னைக்கு ஆண்டவர் உங்க கூட இருக்கலாம். ஆனா நீங்களும் அந்த நிலைமையில இருக்கலாம். புரிஞ்சா? டோன்ட் பி டிசீவ். டிசீவ் என்னது? வஞ்சிக்கப்படாதீங்க, நினைச்சிடாதீங்க ஆண்டவர் எனக்கு சாப்பாடு கொடுக்குறாரு, ஆண்டவர் நல்ல சோகம் கொடுத்துருக்காரு, ஆண்டவர் நல்ல வேலை கொடுத்துருக்காரு, அதனால ஆண்டவர் என் மேல பிரியமா இருக்காரு நினைச்சிடாதீங்க. மேபி God is not happy with you. He is just keeping you on the round விட்டுட்டு இருக்கலாம். இருக்காருன்னு சொல்லல, இருக்கலாம். சோ இன்னைக்கு என்ன திரும்ப நாம கேட்கணும்? இன்னைக்கு ஆண்டவரே என் வாழ்க்கையில என்னத்தை தான் நான் மாத்த ரெடியா இருக்கேன். இன்னைக்கு நான் 20 காரம் சொல்ல போறேன். டக்கு டக்குன்னு எழுதிங்க. என்னென்ன நீங்க மாத்தணும் எழுதிங்க சீக்கிரம். என்ன மாத்தணும்? நான் சொல்ல போது கொஞ்சம் ஓப்பனா இருக்கும். அதனால நீங்க என்ன செய்யக்கூடாது? ஆத்திரப்படாதீங்க. நான் உங்களை சொல்லல, ஆனா நான் சொல்ல வரேன். ஓகே, முத காரியம் எல்லாத்தையும் சந்தோஷமா செய்யணும். எழுதிங்க ஜாய்ஃபுல். Do everything joyful and voluntary. எப்படி செய்யணும்? joyful and voluntary. உலகத்துல உள்ளவங்க என்ன செஞ்சிருக்காங்க? வேலை செய்வாங்க. பக்ஸா பண்ணாதான் செய்வாங்க. யாரெல்லாம் பக்ஸா பண்ணி செய்றாங்களோ அவங்க எல்லாம் ஆண்டவர் பிள்ளை இல்ல. அவங்க யார் பிள்ளை? விசாசின் பிள்ளை, விசாசி புடியில உள்ளவங்க. இன்னைக்கு எப்படி நம்ம செய்யணும்? joyful and voluntary. பாருங்க, எப்பெல்லாம் உங்களுக்கு வேலை கொடுக்குறாங்க, உங்க பாஸ் உங்களுக்கு வேலை கொடுத்தா எப்படி யோசிப்பீங்க? சொல்லுங்க. பாஸ் வேலை கொடுக்குறாங்க, திடீர்னு உங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? பாஸ் வேலை கொடுத்தா செஞ்சிருவோம், ஏன்னா சம்பளம் வருது இல்ல. சரி, சம்பளம் இல்லாத வேலைக்கு வருவோம். அப்படின்னா திடீர்னு யாரோ வீட்டுக்கு வராங்க, அம்மா சொல்றாங்க இது துணியெல்லாம் எடுத்து கசக்கி காய வச்சிரு. என்ன வருது மனசுல? அம்மாவுக்கே வேலையே இல்லை, பார்த்தாலும் துணி. நீங்க எப்படி திரும்ப யோசிக்கணும்? இன்னைக்கு இதுதான் என்னோட blessing. இதை நான் செய்ய போறேன், ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்க போறாரு. இப்ப என்ன வந்துருச்சு? இதுதான் உனக்கு blessing கொண்டு வர போகுதுன்னா எப்படி செய்வோம்? துணி காய வைக்கிறது கூட ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். எப்படி துணி கொஞ்சம் போனப்படக்கூடாது ஆண்டவர், ஏன்னா blessing போனப்படாது. புரிஞ்சா உங்களுக்கு? கறி ஆக்குறவங்க என்ன அடிக்கூடாது? பார்த்தாலும் 35 வருஷமா இந்த ஆளை பிளான் பண்ணது இதேதான். கறியாக்கியே கையெல்லாம் தேஞ்சு போச்சு, வேகெல்லாம் தேஞ்சு போச்சு. என்னது இந்த ஆளை கல்யாணம் என்ன கண்டேன்? எந்த இடத்துல கூட்டு போயிருக்காங்க? எப்ப பார்த்தாலும் எதையாவது சொல்லிட்டே இருப்பான். கல்யாணம் பண்ணாமே இருந்திருக்கலாம். அப்படியே யோசிக்கிறீங்க? அப்படி யோசிக்காதீங்க. இன்னைக்கு என்ன திரும்ப யோசிங்க? அட்லீஸ்ட் இன்னைக்கு எனக்கு ஆண்டவர் கறியாக்குற வேலை கொடுத்துருக்காரு. இந்த கறியாக்குற வேலையை நான் செய்யும் போது
கர்த்தருடைய ஆசீர்வாதம் பரலோகத்துக்கு வரப்போகுது. அதனால நான் பெஸ்ட் அஜினமோட்டோ போடாம கறி ஆக்க போறேன். கறி ஆட்டோமேட்டிக்கா ருசியா இருக்கும். நீங்க இப்படி ஆக்கி பிள்ளைங்களுக்கு கொடுத்து பாருங்க, பிள்ளைங்க மட்டும் ஆசீர்வாதம் இல்லை, நீங்களும் ஆசீர்வாதம் மாதிரி இருக்கீங்க. பிகாஸ் why? வேலைக்கு போறவங்க எப்படி செய்யணும்? சந்தோஷமா செய்யணும். எப்படி காலையில எழுந்திருக்கிறீங்க? எப்படி காலையில எழுந்திருக்கிறீங்க? ஏன்டா எழுந்திரிச்சோம்? சில பேரை கூப்பிட்டு கேட்டு பாருங்க, அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இப்படி சொல்லுவாங்க, எப்படி பிரதர் இருக்கீங்க? ஏதோ இருக்காங்க, ஏதோ. அப்படி என்ன தெரியுமா சொல்ல வராங்க நம்மகிட்ட? இல்லாம வந்துட்டாலும் பரவாயில்ல, சீக்கிரமா போயிட்டு நடந்திருக்கோம், ஏன் தான் இருக்கேன்னு தெரியல அப்படின்ற 3 வார்த்தையை மறைச்சு சொல்றாங்க. எப்படி? ஏதோ இருக்கேன். அப்படி இல்ல, உள்ளுக்கு நீங்க எப்படி ஜம்ப் பண்ணணும்? ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஆளுக்கு வந்து கேன்சர் வந்துருச்சு, இன்னும் டாக்டர் சொல்றான் 7 நாள் தான் அவனுக்கு என்ன இருக்கு, உயிரே இருக்குன்னு சொல்றான். அப்போ இன்னைக்கு முத நாள் காலையில தூங்கி எந்திரிச்சு அவன் என்ன நினைக்கிறான், நான் இன்னைக்கு உயிரா இருக்கேன். செகண்ட் நாள் உயிரா இருக்கும் போது என்ன நினைக்கிறான் அவன், இன்னைக்கு நான் திருப்பி இன்னும் உயிரா இருக்கேன். எத்தனை பேர் நீங்க அப்படி நினைச்சிருக்கீங்க? டெய்லி சந்தோஷப்பட்டிருக்கீங்க நீங்க உயிரா இருக்கேன்னு சொல்லி? நீங்க சொல்லுவீங்க, நான் அப்படி நினைக்கல, ஏன் தெரியுமா, எனக்கு கேன்சர் இல்லை சார். நீங்க எப்படி தெரியுமா வெளியே பண்ணணும்? every minute of your life you must be thanking God. God, I'm still alive and I still can do something. I have the capacity. நீங்க செத்து போன அப்புறம் ஒண்ணும் செய்ய முடியாது, புரிஞ்சுங்க? பூமியில இருக்கும்போது என்ன செஞ்சாகணும்? எல்லாத்தையும் உங்களால செய்ய முடியும். சந்தோஷமா செய்யுங்க. இதுதான் முதல் குவாலிட்டி, சந்தோஷம். எழுதிட்டீங்களா? ஓகே. ரெண்டாவது எப்பொழுதும் சேஞ்சஸை உள்ள இருந்து வெளியே கொண்டு வரணும், வெளியே உள்ள கொண்டு போக கூடாது. எழுதிங்க. அப்படின்னா எப்படி தெரியுமா? எல்லா மாற்றத்தையும், எந்த மாற்றம் நீங்க எதிர்பார்க்குறீங்க, அந்த மாற்றம் எல்லாம் முதல்ல எங்க வரணும்? உங்களுக்குள்ள வந்து தான் வெளியே வரும், புரிஞ்சுங்க? வெளியே இருந்து உள்ளுக்கு வராது. அதனால தயவு செஞ்சு உங்க கணவனை உங்க மனைவி மாத்த பார்க்காதீங்க. சர்ச் பாஸ்டர் ஜனங்களை மாத்த பார்க்காதீங்க. ஜனங்கள் சர்ச் பாஸ்டர் மாத்த பார்க்காதீங்க. மலேசியா, you cannot change other people because they will not change. ஆனா யாரை மாத்த முடியும்? உங்களை நீங்க மாத்திக்கொள்ள முடியும். இன்னைக்கு என்ன தெரியுமா சொன்னோம்? முதல்ல எந்த சேஞ்சை எதிர்பார்க்குறீங்களோ அந்த சேஞ்சை உள்ளுக்கு இருந்து என்ன செய்யுங்க, நீங்க மாத்துங்க. ஓகே. இன்னொரு கதை சொல்றேன் உங்களுக்கு. ரெண்டாவது பாயிண்ட் முடிமன்றத்துல 20 சொல்ல முடியுமானு. ரெண்டாவது பாயிண்ட் இது இன்னொரு கதை. என்ன கதைன்னு சொன்னா, ஒருத்தர் வந்து பேங்க்ல ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாரா, சொன்னா நேற்று சொல்லிருப்பேன் நினைக்கிறேன். பேங்க் ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவர் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாரு, காசு திருட ஆரம்பிச்சிட்டாரு. என்ன காசு திருட ஆரம்பிச்சிட்டாரு? 2 வெள்ளி, 1 வெள்ளி, ஒத்த காசு, 2 காசு, 3 காசுன்னு சொல்லி பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா ஜனங்களுக்கு தெரியாது, ஒத்த காசு 2 காசு அடுத்த யாருக்கு தெரிய போகுது, தெரியாது. திருட ஆரம்பிச்சிட்டாராம். திருட ஆரம்பிச்ச கையோட 6 மாசமோ 3 மாசமோ தெரியல, நேரம் கழிச்ச கையோட திடீர்னு ஒரு நாள் நியூஸ் வருதான். என்ன வருது நியூஸ்? உன் பொண்டாட்டி யாரு கூட ஓடி போயிட்டா. இப்போ அவரு என்னது, broke in tears, praying, crying. சரி ஆண்டவரே, நான் யாருக்குமே எந்த தப்பு செய்யல, ஏன் என் பொண்டாட்டி மத்தவங்க ஓடி போயிடுச்சு அப்படின்ட்டு. அப்ப ஒரு பாஸ்டரை கூப்பிட்டு கேட்க, அப்போ விஷயத்தை விவரத்தை அவர் சொன்னார். பாஸ்டர் கேட்டா, நீ என்னெல்லாம் செஞ்சுட்டு எல்லாத்தையும் சொல்லுங்க. அப்போ சொன்னா, இல்ல பாஸ்டர், எனக்கு ஒரு பேட் ஹேபிட் இருக்கு. என்ன ஹேபிட்? எப்ப பார்த்தாலும் 5 காசு 10 காசு 1 வெள்ளி 2 வெள்ளி பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து நானே திருடுவேன். அப்ப பாஸ்டர் பிடிச்சாரு பாயிண்ட. என்ன பண்றாரு? திருடுறத ஆவி என்ன விட்டாரு, திருடுற என்ன சிக்னல் விட்டாரு. என்ன விட்டாரு? திருட்டு சிக்னல் மேல விட்டாரு. அந்த திருட்டு சிக்னல் அங்க போய் பொண்டாட்டி திருடுச்சு. அப்படிதான் என்ன தெரியுமா நான் சொல்ல வரேன், நீங்க என்னத்தை நினைக்கிறீங்களோ அப்படியே உங்களுக்கு திருப்பி வரும். புரிஞ்சா? நீங்க என்னத்தை நினைக்கிறீங்களோ அப்படியே உங்களுக்கு அது திருப்பி வந்து உங்க கண்ணு முன்னுக்கு நிற்கும். அப்படின்னா என்வாரன்மெண்ட், நேற்று நான் சொன்னேன் உங்களுக்கு, என்வாரன்மெண்ட் யாரு? நீங்க இத்தனை பேரும் என்வாரன்மெண்ட் தான் எனக்கு. அப்படின்னா இன்னைக்கு நீங்க பாக்குறது எல்லாமே என்னது, என்னத்துல பாக்குறீங்க? கண்ணாடியில பாக்குறீங்க. அப்படின்னா திடீர்னு பாருங்க, இப்போ நீங்க காடி ஓட்டிட்டு போறீங்க, திடீர்னு சொன்னா காடி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு என்ன செய்யலாம், திடீர்னு ஓவர்டேக் பண்ணி உள்ளுக்கு மாசம் பண்ணான். இப்போ என்ன செய்வீங்க சொல்லுங்க, கிளைண்ட் சொல்லுங்க. நீங்க காடி ஓட்டிங்க, சொல்லுங்க, என்ன செய்வீங்க? ஒன்றும் செய்ய மாட்டீங்க, விட்டுருவீங்க. வேற ஆளு கொஞ்சம் ஆத்திரம் உள்ளவங்க என்ன செய்வீங்க? அண்ணா மச்சான் சைத்தான். அப்புறம் என்னது புரியுதா உங்களுக்கு? இப்ப பாருங்க, நீங்க இப்படிப்பட்ட சிக்னலை விட்டீங்கன்னா அதே சிக்னல் திருப்பி வந்து உங்களுக்கு ஒரு டைம் வந்து நிற்கும். புரிஞ்சா உங்களுக்கு? ஆத்திரம் ஆவறதும் ஆத்திரம் ஆவாம போறதும் யார் கையில இருக்கு? நம்ம கையில இருக்கு. பாருங்க, அது நாய் ஆத்திரப்படுது, போய் நாய் காலை பிடிச்சு கடிச்சா
நாய் ரோட்ல ஓடிட்டு இருக்கு. நாய் புரியணும்னு சொல்றேன். ரோட்ல நாய் ஓடிட்டு இருக்கு. நாய் காலை பிடிச்சி நீ கடிச்சா என்ன ஆகும்? தலையை பிடிச்சி கடிச்சிடும். அப்படி சொல்றது. நாய் கடிச்சிச்சு பாஸ்டர். நாய் தான் கடிக்கும். ஒன்னு யார் கடிக்க சொல்லுது நாயை? புரியுதா? அப்படி என்ன தெரியுமா சொல்றேன்? யாரு உங்களுக்கு என்ன கெட்ட செஞ்சாலும் நீங்க சிரிக்க கத்துக்கணும். எப்படி தெரியுமா சிரிக்க கத்துக்கணும்? கீழே இல்லது சிரிக்க அந்த சொல்ல. யாரு எது என்ன கெட்டது செஞ்சாலும் நீங்க என்ன தெரியுமா செய்ய பார்த்துக்கணும்? எப்படி தெரியுமா யோசிக்கணும்? நான் யாருக்கோ எப்பயோ எதையோ யார்கிட்டயோ சொல்லியிருக்கேன், அதான் திருப்பி வந்து நிக்குது என் முன்னுக்கு. என்ன மாத்திக்கிறேன், ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி ஜெபம் பண்றாங்க. ஓ புரிஞ்சா? சீக்கிரம் புரியுதானே சொல்றேன்னு சொல்லி. இப்ப யாராவது வந்து ஒரு கெட்ட காரியத்தை வந்து உங்களுக்கு செஞ்சுட்டாங்கன்னு வச்சுங்களேன், உங்களை முன்னால கத்தியில குத்திட்டாங்க. அந்த கத்தி இல்லை, இது என்ன ஆளு வார்த்தை இல்லை. அப்படின்னா என்ன தெரியுமா நீங்க நினைக்கணும்? இந்த கத்தியில குத்துன காரியம் ஏன் வந்துச்சுன்னா, நான் ஏற்கனவே எங்கேயோ யார் இடத்துல யார்கிட்டயோ கத்தியில குத்திட்டேன், யாரையோ மத்தவங்களை. அது திருப்பி வந்து என்கிட்ட வந்து நிக்குது. எதுக்கு வந்து நிக்குது தெரியுமா? ஏன் மாத்திக்கணும்னு சொல்லி நிக்குது. இப்ப நான் என்ன தெரியுமா செய்யணும்? ஆண்டவரே அவங்கள மன்னிச்சிருங்க, அவங்க தெரியாம செஞ்சிட்டாங்க. இதுதான் ஜீசஸ் கிரைஸ்ட் சிலுவையில மரணத்துல சொல்றாரு. கர்த்தாவே, இவர்கள் செய்வது என்ன என்று தெரியாம செய்றாங்க, இவங்கள மன்னிங்க. ஜீசஸ் கிரைஸ்டுக்கு பாயிண்ட் புரிஞ்சிருச்சு, நம்மளுக்கு பாயிண்ட் புரியல. நம்ம என்ன சொல்லுவோம்? போடோலா எப்படி கையை தூக்கி அப்புறம் அடிக்கிறது சரி சரி நம்ம பண்ணுவோம். அது மாதிரி நீங்க நாயை கடிக்கிறீங்கன்னு அர்த்தம். அது கட்டாயம் உங்களை கடிச்சிடும். கடிச்ச கையோட போலீஸ் ஸ்டேஷன் போய் எந்த காரியம் யாரு உங்களுக்கு நெகட்டிவா செஞ்சாலும் நீங்க என்ன தெரியுமா யோசிக்கணும்? அது நீங்க செஞ்சதுதான் உங்களுக்கு, அது உங்களுக்கு திருப்பி வந்து நிக்குது, அவ்வளவுதான். சோ அதனால நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? அவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே நான் எங்க மாத்திக்கணும் அதை சொல்லுங்க, நான் மாத்திக்கிறேன், என்ன மன்னியோன்னு சொல்லி ஜெபிக்க கத்துக்கணும். இந்த மாதிரி நீங்க செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஆண்டவர் பரலோகத்துல இருந்து பார்த்து என்ன தெரியுமா சொல்லுவாரு? என்ன தெரியுமா சொல்லுவாரு? இவன் ஜீசஸ் மாதிரியே இருக்கான், இவனை நான் ஏன் ஆசீர்வதிக்க கூடாது? அப்ப நீங்க என்ன சொல்லணும்? ஆமா ஆண்டவரே ஜீசஸ் மாதிரி தான் இருக்கு, நீங்க ஆசீர்வதிக்க முடியாது, ஆசீர்வதிங்க. புரிஞ்சா? ஏன் மற்றவங்களை பத்தி மற்றவங்க பேசுறோம்? ஏன் தெரியுமா? இந்த பிசாசு நம்ம மூளையை ட்ரெயின் பண்ணி வச்சிருச்சு. என்ன ட்ரெயின் பண்ணி வச்சிருச்சு? இதை நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ஆனால் திருப்பி நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். காலையிலே எந்திரிச்சதும் யாராவது ஒரு ஆள் உங்க காதில் பேசுற மாதிரி இருக்கும். என்ன பேசுவோம் சொல்லுங்க பார்க்கலாம்? என்ன பேசுவோம்? உலகத்திலே ஒருத்தமா ரொம்ப கஷ்டப்படும். சொல்லுதா? சொல்லுதா? சொல்லியிருந்தேன், சாரி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நான் ரெண்டாவது, ஒன்றை போல கஷ்டப்படுறவங்க யாருமே இல்லை. புரிஞ்சா? புரிஞ்சா இல்லையா? அப்புறம் ரொம்ப பரிதாபம், banyak kesian. சொல்லிச்சா? கை தூக்கிறாதீங்க, நான் எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கோம், எனக்கும் சொன்னது தானே. பாருங்க, இப்படி சொல்றது யாரு நினைக்கிறீங்க? யாரு நினைக்கிறீங்க? ஆண்டவரா? பிசாசு. உங்களை குறிச்சு ரொம்ப பரிதாபப்படுறது ஒரே ஒரு ஆள் தான், பிசாசு. ஏன்னா அவனுக்கு தான் உங்க மேல ரொம்ப பரிதாபம். ஜீசஸ் கிரைஸ்ட் மேல பரிதாபப்பட்ட அவன் தான். எப்படி தெரியும்? எப்படி சொல்றேன்? நான் எப்படி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு? ஜீசஸ் 40 நாள் ஃபாஸ்டிங் எடுத்தாரு. 40 நாள் ஃபாஸ்டிங் எடுத்த கடை என்ன ஜீசஸ் கொண்டு வந்து கொடுக்குறான்? என்ன கொடுக்குறான்? இது கலாச்சாரம் இல்ல, இது வேணாமா? இதை வந்து தனியாக்கி விடுங்க. அவர் பிசாசுக்கு என்ன? பிசாசுக்கு யாரு மேல என்ன அக்கறை? ஜீசஸ் மேல அவ்வளோ அக்கறை. ஜீசஸ் என்ன சொல்றாரு? மனுஷன் அப்பத்தினால் மட்டும் வாழ்வதல்ல, தேவ வார்த்தையில வருகிற நாவினால் வாழ்கிறான். ஜீசஸ் கிரைஸ்ட்க்கு தெரிஞ்ச வேத வசனம் தான் கிளியர் பண்ணணும்னு சொல்லி, இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம்? நம்ம காலையில எழுந்திரிச்சு ஆமா ஆமா நான் தான் தூக்க மாட்டேங்க தண்டவாளமா மருந்தா எது? பிசாசு நினைப்பா சரியான முட்டாடுவாங்க. பிசாசு நினைத்து சொல்லுவாங்க பார்த்து, இவங்க மாதிரி சரி பேர் நான் பார்த்ததே. கொஞ்சம் ஏமாத்தினா அப்படி நான் வாங்கி நம்பிட்டான். பாரு எவ்வளவு கூட வரணும் பாரு. அப்படி இருக்க கூடாது. நீங்க என்ன நம்ம கலையை சொன்னோம்? ஏய், ஓ சத்தம் எனக்கு தேவையில்லை. நான் யாரு? நான் மில்லியனரு, நான் இயேசுவோட புள்ள, நான் என்ன சொன்னாலும் நடக்கும். கேட்கணும் இன் ஜீசஸ் நேம். ஏய் டேய் கோ. புரிஞ்சா? நீங்க இப்படி சொன்னீங்கன்னா பார்த்ததான் அவனுக்கு ஆஹா வந்துட்டான், இங்கேயும் இவன் வந்துட்டான், இங்க வந்தா இனிமே என்னுடைய புத்தி வேலை நடக்காது. இன்னைக்கு நான் என்ன உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் தெரியுமா? உங்க பொசிஷனை நீங்க மறந்துடாதீங்க. நீங்க யாருங்க? God is saying you are His children. You are seated with God. You are so rich and blessed.
நீங்க உங்க கையில காசு இல்லைன்னு சொல்லி பிசாசு உங்களை ஏமாத்துறானா, காசு இருக்குன்னு சொல்லி நன்றி சொல்லுங்க. காசு எல்லாம் வந்துடும் ஏற்ற காலங்கள்ல. இன்னைக்கு ஒரே ஒரு காரியம் பிசாசு எல்லாத்தையும் போட்டு அடிக்கி இழுக்கிறது என்ன தெரியுது? காசை வச்சு. ஏன் தெரியுமா காசை வச்சு அடிச்சிருக்கிறான்? ஏன்னா 45 நிமிஷம் ஆண்டவருக்கு நீங்க நேரத்தை கொடுக்க முடியாததால. இதுல இது ஒரு பொறுத்து நம்ம வாழ்க்கை. God, I will prioritize you first in my life. I want the word of God to reach inside. Holy Spirit எனக்கு வேலை சொல்ல. மூணாவது பாயிண்ட், இது நேரம் இருக்குமா எனக்கு தெரியாது. மூணாவது பாயிண்ட், ஓகே, இன்சைட் அவுட் சொல்லிட்டேன். மூணாவது, do early and do last minute. do early னா எப்படி தெரியுமா? ஆண்டவர் கூட நடக்கிறவங்க எப்பொழுதுமே எல்லாத்தையும் கரெக்டா பிளான் பண்ணி வெள்ளனே செய்வாங்க. ஆண்டவர் கூட நடக்காதவங்க, பிசாசு கேட்கறவங்க, அவங்களுக்கு என்ன தெரியுமா? ரொம்ப ஆசை, எல்லாத்தையும் லாஸ்ட் மினிட்ல செய்வாங்க. பார்த்துருக்கீங்களா? பரிச்சை அசைன்மெண்ட் அனுப்புறதுனா கேட்டா லாஸ்ட் மினிட் இல்லையா? அசைன்மெண்ட் அனுப்பணும்னா கடைசி 27 hari bulan pukul 5 petang ada kena 27 hari bulan 4:45 தான் நிப்போம். எதுக்கு? வாத்தியாரோட என்னது? ஏன் தெரியுமா அப்படி நிக்கிறோம்? It's because we are fully led by the devil. ஏன் நீங்க அதை வெளியே செய்யக்கூடாது? ஏன் தெரியுமா? இப்படி சொல்லுவான் பிசாசு உங்கள்கிட்ட. என்கிட்ட சொன்னதை நான் சொல்றேன். என்ன தெரியுமா சொல்லுவான்? உனக்கு நிறைய வேலை இருக்கு, அதனால என்ன செய்யணும்? ப்ரையாரிட்டைஸ் பண்ணி முக்கியமானதை முதல்ல செஞ்சிரு, லேட் ஆனது கடைசியா செய்யலான்னு. முக்கியமானதை செய்ய மாட்டோம், லேட்டானது செய்ய மாட்டோம். கடைசியில எல்லாத்தையுமே எத்தனை நிமிஷம் செய்வோம்? கடைசி நிமிஷத்துல. படிக்கிற பிள்ளைங்க, ஏன் நீங்க பரிச்சை அடுத்த வாரம் தான் நீங்க புக் தோன்றீங்க இல்லையா? ஏன் நீங்க நினைக்கூடாது நான் பிகினிங்ல இருந்தே நாளைக்கு பரிச்சை, நாளைக்கு பாருங்க சொந்தம் சொல்றேன், நாளைக்கு உங்களுக்கு யூபிஎஸ்ஆர் இருக்கு எக்ஸாம், அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு எஸ்பிஎம் எக்ஸாம் இருக்கு. இன்னைக்கு ராத்திரி என்ன செய்றீங்க? இன்னைக்கு உழுந்து படிக்கிறது மட்டும் இல்ல, தூக்கமும் வராது. அப்புறம் என்னது? வயிறு கலக்கம். என்னது? இதெல்லாம் எனக்கு நடக்கிறது நான் சொல்றேன். அப்புறம் என்னது? உங்களுக்கு எப்படி இருக்கும்? பக்குன்னு இருக்கும். காலையிலே தூங்குன கையோட, ராத்திரி தூங்குன கையோட எப்படிதான் எந்திரிப்பீங்களோ கரெக்டா எந்திரிச்சிருவீங்க. கரெக்டா இல்லையா? ஏன் எந்திரிக்கீங்கன்னு தெரியாது. நீங்க முன்ன போட்டு அந்த மாதிரி எந்திரிச்சு பழக்கமா இருக்காது உங்களுக்கு, ஆனா எந்திரிச்சிருவீங்க. இப்போ ஏன் எந்திரிச்சீங்க? என் முன்னே எந்திரிக்க முடியல. It's because you already tell your mind. You already tell your mind, tomorrow I am having exam, you must wake up. So mind என்ன செய்யுது? உங்களை எழுப்பிடுது. இந்த மைண்ட் ஏன் உங்களை சைக்கோ பண்ண விடுறீங்க? நீங்க மைண்டை சைக்கோ பண்ணணும். டெய்லி சொல்லணும், நாளைக்கு நானே பரீட்சைக்கு போறேன், இன்னைக்கு படிக்கணும். அப்ப பிள்ளைங்க லாஸ்ட் மினிட்ல படிப்பீங்க. எவ்வளவு படிப்பீங்க? டெய்லி. இன்னைக்கு எவ்வளவு படிச்சேன்? சொந்த பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்க சொல்றேன். சோ இது மூணாவது காரியம், லாஸ்ட் மினிட் அண்ட் டூ early. நாலு சொல்ல முடியாது, அவர் மேல வர ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே, ஆண்டவர் சமூகத்துல உள்ளவங்களுக்கு எப்பொழுதுமே ரிலாக்ஸான கண்டிஷன் இருக்கும். ரிலாக்ஸ்னா எப்படி? ரிலாக்ஸ் அப்படின்னா சோம்பேறி இல்ல. ரிலாக்ஸ்னா எப்படி? அவங்களுக்கு எப்பொழுதும் ஒரு எண்ணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் பார்த்துக் கொள்வார், எனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு எப்படி இருப்பாங்க? நிம்மதியா ரிலாக்ஸா இருப்பாங்க. எனக்கு எத்தனை பேர் பாருங்க, காலையில எழுந்திரிச்சதும் கடப்புடா எங்கெல்லாம் ஓடுது, உள்ளுக்கு ஓடுதா? என்னது? ஐயோ இதாயிருமா, அதுவும் அதாயிருமா, ஐயோ இதாயிருமா, அதாயிருமா, எப்படி இருக்கும் உங்களுக்கு? உள்ளுக்கு சரியான என்ன எப்படி இருக்கு? நான் சொல்லுவேன், ஜீவா கச்சாவ் போதா உங்களுக்கு? அந்த மாதிரி இருக்கக்கூடாது. காலையில எழுந்திரிச்சதும் எனக்கு ஆண்டவர் கொட்டிருங்க, கொட்டக்கடை எப்படி ஆயிருவீங்க? ரிலாக்ஸ் ஆயிருவீங்க. ஒரே ஒரு அடையாளம், ஆண்டவரால் நடத்தப்படாத ஜனங்க எப்படி இருக்கும்? எப்பொழுதும் அவங்களுக்கு வர வேண்டியது வராம போயிருமோன்னு பயந்துட்டே இருப்பாங்க. இது ஒரு அடையாளம். எப்பொழுதும் நினைப்பாங்க, வர வேண்டிய காசே வராம போயிருமோன்ற பயம் இருக்கும், வர வேண்டிய மாப்பிள்ளை வராம போயிருமோன்ற பயம் இருக்கும், வர வேண்டிய படிப்பு ரிசல்ட் ஏலாம் வரக்கூட வராம போயிருமோன்ற பயம் இருக்கும். இது எக்ஸாம்பிள் ஆஃப் பீப்புள் who are not living in the spirit. பேலன்ஸ்லாம் நான் பேச முடியாது 20 இருக்கு. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றேன், இப்போ எல்லாரும் பேப்பர் வச்சிருக்கீங்களே, பேப்பர் வேணா புக்ல எழுதிங்க. நான் கொடுக்குற வசனம், இந்த வசனத்துல ஃபாலோ பண்ண போறீங்க. சீக்கிரமா படிக்கிறேன், சீக்கிரமா எழுதிருங்க. முடிஞ்சு அதோட முடிச்சிடறேன், அவ்வளவுதான். சம்மரி நான் கடைசி பண்ணி முடிக்கிறேன். நம்பர் 1 எழுதிங்க. யோவான் 14:27. ஜான் சாப்டர் 14:27 எழுதியாச்சா? சீக்கிரமா போறேன், 51 இருக்கு. யோவான் 16:33. ஜான் 16:33. ஓகே, அடுத்து பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6 இருந்து 7. சங்கீதம் 29:11.
நீதிமொழிகள் 16:7, சங்கீதம் 34:14. சீக்கிரமா போறா. சங்கீதம் 37:37, சங்கீதம் 85:8, சங்கீதம் 27:12. இதெல்லாம் மில்லியனர்கள் மட்டும்தான், மில்லியன் இல்லாதவங்க எழுதாதீங்க ப்ளீஸ். ஐசாயா 54:10, ஐசாயா 9:6, மத்தேயு 28:30, ரோமர் 14:17-19. 14 சொல்லிட்டேன். ரோமர் 14:17-19. 1 கொரிந்தியர் 14:23, 2 தெசலோனிக்கர் 14:23. சாரி, 1 தெசலோனிக்கர் 14:23. சாரி நம்ம 15 வந்து தெசலோனிக்கர்ல, நம்ம 15 வந்து 1 கொரிந்தியர் 14:23. 1 Corinthians 14:23. மன்னிக்கவும். ஓகே, 16, 2 தெசலோனிக்கர் 3:16. 17 யோவான் 3:16. 18 ரோமர் 15:13. எடுத்தீங்களா? ஓகே, 19 ரோமர் 16:20. விட்டுட்டீங்கன்னா எழுதிக்கோங்க, மற்றது அப்புறமா கொடுங்க பேலன்ஸ். 20 ரோமர் 6:6. ஐசாயா 41:10. விட்ட மாட்டு பாருங்க விசாசு, இதெல்லாம் ஸ்டாப் பண்ணுறது பாருங்க. மத்தேயு 7:7. ஏன்னா அவனுக்கு தெரியும் நீங்க இதெல்லாம் நீங்க அப்பால் பண்ணிட்டீங்கன்னா நீங்க இங்கே போயிருவீங்க, அவனுக்கு பயம். ஓகே, சங்கீதம் 94:17-18, 24. சங்கீதம் 34:17, 25. சங்கீதம் 55:22, 26. சங்கீதம் 23. சங்கீதம் 23 முழு வசனம் இருக்கு, அதுல ஒரு வசனம் ஞாபகம் இருந்தா போதும். ஓகே, 27 எபிரேயர் 12:14, லூக்கா 2:14. சங்கீதம் 91 நிறைய வசனம் இருக்கு, ஒரு வசனம் அப்பால் பண்ணா போதும். ஓகே, 30வது பாயிண்ட் யோவான் 20ஆம் அதிகாரம் 19-23. சங்கீதம் 46, அதுல ஒரு வசனம் போதும். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யாருக்கும் செஞ்சிருப்போம் போல அந்த மாதிரி, அதான் செஞ்சுட்டு வந்துருப்பேன், அதனால நட்டு சொல்லுவோம், ஆத்திரப்படாதீங்க. ஓகே, 2 கொரிந்தியர் 5:17 சொல்லிட்டுனா. ஓகே, 33 யோவான் 14ஆம் அதிகாரம் 1-13. அதுல ஒரு வசனம் ஞாபகம் இருந்தா போதும். நிறைய கொடுத்தனா ஒரு வசனம் எடுத்துங்க போதும். ஓகே, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6. ப்ரோவர்ப்ஸ் நீதிமொழிகள் 35. கொலோசியர் 3:15, 36. சங்கீதம் 18:32-33 வரைக்கும். சங்கீதம் 18:32-33 வரைக்கும். 37வது பாயிண்ட் சங்கீதம் 119, 165. ஓகே, 38 கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22-26. சங்கீதம் 119, 165 இல்லையா? சரி, அப்ப அதை விட்டுருங்க. 105. ஓகே, 1:5. சில பதில் போல இருக்க, செக் பண்ணி சொல்லுங்க எனக்கு. ஓகே, அடுத்து 38 கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22-26 வரைக்கும். அப்புறம் சங்கீதம் 27 முழு சாப்டர் ஒரு வசனம் போதும். 40 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 41 எபிரேயர் 13:8. 42 எக்லீசியாசிஸ் சொல்றது பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 43 2 கொரிந்தியர் 10:5. 44 ஐசாயா 53 வசனம் 5. 45 சங்கீதம் 4 வசனம் 8. 46 சங்கீதம் 147 வசனம் 14.
47 மார்க் 4ஆம் அதிகாரம் 5ல இருந்து 41. 48 நம்பர்ஸ் சொல்றது நம்பர்ஸ் 47வது மார்க் 4ஆம் அதிகாரம் 35ல இருந்து 41. ஓகே 48வது பாயிண்ட் நம்பர்ஸ். அப்புறம் என்ன ஆகுமா? என்ன ஆகும்? 23 29. 49 மத்தேயு 10:1, 50 லூக்கா 9:1. சரி, இதை நான் கட்டாயப்படுத்தல. உங்களுக்கு யாருக்கெல்லாம் உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், ஆவியானவர் நீ என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் எதை வேணாலும் கேளு, ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்றாருல்ல, இதை இன்னைக்கு நீங்க வீட்டில் போய் நீங்க முயற்சி பண்ணணும். என்ன செய்யணும்? எனக்கு 50 வேணாம், 5 வருஷம் முதல்ல ட்ரை பண்ணுங்க. ஒரு நாளைக்கு என்ன ட்ரை பண்ணுங்க? 5 வேணாம், ஒரு நாளைக்கு 2 ட்ரை பண்ணுங்க. எங்கேயோ போயிருவீங்கப்பா. புரிஞ்சா உங்களுக்கு? ஸோ நான் நீட்டா ஏன் 50 கொடுக்குறேன்னா, நான் ஏன் 50 கொடுத்தேன்னு சொன்னா, ஸோ ஐ எம் கோயிங் டு ரேம் ஆஃப் தி சர்ச். இந்த சர்ச் எப்படி தெரியுமா இருக்கணும்? இங்க இருக்கிற அத்தனை பேரும் ஆளுக்கு 500 வருஷம் அஃபால் அப்படி இருக்கணும். போனாலே பிசாசு என்ன செய்யணும்? ஓ மை காட் மட்டும் தான் வந்துருச்சு. ஏன் தேவ பிரசனம் அப்படி ரிலீஸ் ஆகுது. ஆண்டி கமலம் வந்துட்டாங்க, இதுக்கு மேல நம்மளுக்கு கிளம்பு தானே சொல்லணும். ஆண்டி வந்த ப்ராப்ளமே முடிஞ்சு சொட்டல் ஆயிடுச்சு. ஆண்டி வந்துட்டாங்களே அவ்வளவுதான். ஏன் தெரியுமா? ஆண்டி எப்படி இருக்காங்க? ஃபுல் லோட் ஆஃப் வேர்ட். இந்த லோரி டேங்கர் மாதிரி ஃபுல்லா என்ன இருக்கு? நம்மளுக்கு வேர்ட் இருக்கு. வேர்ட் போன கையோட பிசாசு பார்த்து என்ன செஞ்சிருவான்? ஆஹா முடிஞ்சு, கிளியரன்ஸ் வீட்டுக்கு அண்டி போயிட்டாங்க, இதுக்கு மேல கிளியரன்ஸ்க்கு என்னது? பிளெஸிங் தான். உங்களுக்கு தெரியுமா எப்படி போதகரங்களாம் அவ்வளவு வல்லமையா இருக்காங்கன்னு சொல்லி கேட்டிருப்பீங்க இந்த கேள்வி. போனோம் அப்படியே புஷ்னு ஓடுது, கண்ணு வருது, காது வருது, கால் நடக்குது, கால் வருது. இதெல்லாம் எதுக்கு தெரியுமா காரணம்? எனக்கே இல்ல, உண்மையை சொல்றேன். நான் என்ன தெரியுமா உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன்? இதெல்லாம் ஏன் தெரியுமா நடக்குது? அவங்களுக்குள்ள என்ன இருக்கு? என்ன இருக்கு? வேத வசனம். நீ என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் இருந்தால் எதை வேணாலும் கேளு, அப்பொழுது நான் உங்களுக்கு. இன்னைக்கு கடைசி சம்மரைஸ் பண்றேன் உங்களுக்கு. 3 காரியம் டெய்லி செய்யுங்க. 3 காரியம் எழுதிங்க. நம்பர் 1 45 minit kena pray satu hari pagi காலையில எந்திரிச்சதும். அப்படின்னா உங்களுக்கு வேலைக்கு எத்தனை மணிக்கு போறீங்க? எத்தனை மணிக்கு போறீங்க ஐயா? 8 மணிக்கு. அப்படின்னா அவங்க 7 மணிக்கு இங்க இருந்து போகணும். அப்படின்னா 6 மணிக்கு எந்திரிங்க. 6ல இருந்து 6:15 வரைக்கும் நம்மளுக்கு டெய்லி என்ன தெரியுமா இருக்கணும்? பாவ அறிக்கை எழுதிக்கணும். முதல்ல பாவ அறிக்கையிட்டு ஆண்டவர் சமூகத்துல அழுவுற நேரம் 5 நிமிஷம். நான் சேர்த்து உங்களுக்கு சொல்றேன். 5 நிமிஷம் பாவ அறிக்கை செஞ்சு ஆண்டவர் சமூகத்துல எல்லா கவலையும் அழுது தீர்த்தரணும். தீர்த்த கையில அடுத்து 2வது பாயிண்ட் வந்துட்டோம். எந்த பாயிண்ட் வந்துட்டோம்? என்ன பாயிண்ட் வந்துட்டோம்? சமாதானம் வந்துருச்சு. இப்போ என்ன தெரியுமா செய்யுங்க? ஒரு ஆடியோ டேப் 45 நிமிஷம் நான் உங்களுக்கு அனுப்புறேன். அதை என்ன செய்யுங்க? இப்போ நான் சொன்ன இந்த வசனம் அது வந்து அப்படியே சீக்வன்ஸ்ல அதுல அவங்க பேசுறாங்க. அதனால நீங்க அஃபர் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அதை போட்டு என்ன செய்ய போறீங்க? கேட்க போறீங்க. அடுத்து கேட்டு 45 நிமிஷம் முடிச்ச கையோட பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்னா 10 நிமிஷம், 45 நிமிஷம், 45 நிமிஷம், 5 நிமிஷம் இருக்குல்ல, 5 நிமிஷத்துல உங்க வார்த்தை விடுறீங்க. என்ன வார்த்தை விடுறீங்க? நான் இன்னைக்கு இந்த காரியத்தை இப்படி செஞ்சு முடிக்க போறேன். நான் இந்த நாளைக்கு இந்த காரியத்தை இப்படி செஞ்சு முடிக்க போறேன். நான் தான் இப்படி, நான் தான் அப்படி, நான் தான் அப்படின்னு சொல்லி வார்த்தை விட போறீங்க. எத்தனை நிமிஷம்? 5 நிமிஷம் விட்டுட்டு உடனே புக் எடுத்து எழுதிட்டு புக்கை மூடிட்டு போறீங்க. அவ்வளவுதான். சிம்பிளா இருக்கா? இது மந்திரம் இல்ல. செஞ்சு பாருங்க. ஹோல் டே பாட்டு உங்க பிள்ளைங்க வந்துகிட்டே இருக்கும். அப்படி ஒரு சிலருக்கு நேரம் இல்லைன்னா காடியில போகும்போது ஒரே ஒரு பாட்டு திருப்பி கேட்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. நீங்க எந்த பாட்டு கேட்கலாம்? சினிமா பாட்டு கேட்டுறாதீங்க. ஓகே, சினிமா பாட்டு மட்டும் கேட்டுறாதீங்க. எந்த பாட்டு கேட்கலாம். இந்த மாதிரி பாட்டை கேட்க என்னாச்சு? இப்ப பாட்டு உங்களுக்கு என்னாச்சு? இப்ப பாட்டு உள்ளுக்கு இறங்கின கையோட நீங்க வேலை செய்யும் போதெல்லாம் உள்ளுக்கு இருந்து பாட்டு பாடுவாங்க. This is all you need to be successful. I am addressing to the next billionaires in Perlis. Oh God, I am addressing இந்த நோட் நான் மெசேஜ் பண்றேன். ஆண்ட்ராய்டர் என்ன சொன்னாரு? நீ என்னுடைய பிரச்சாரம் எப்படி சொல்றது? கேம்பெயினா என்னோட கேம்பெயின்ல நீ இறங்கிட்டேன்னு. இது வந்து எனக்கு 2 வாரத்துக்கு முன்ன சொன்னாரு. நான் ஃப்ரைடே குளோபல் ஹவர்ஸ்ல போய் ப்ரீச் பண்ணாததுக்கு முன்னுக்கு. அப்ப நான் கேட்டேன் ஆண்டவர்கிட்ட, முடிக்கிறேன். நான் அப்போ கேட்டேன் ஆண்டவர்கிட்ட, என்ன பிரச்சாரம் ஆண்டவரே நான் செய்யணும் அப்படின்னா, என்ன கேம்பெயின் செய்யணும்? ஆண்டவர் சொன்னாரு, நான் பூமியில, நான் மலேசியால 10 பேரை தேர்ந்தெடுக்க போறேன். எதுக்கு? என்னுடைய ராஜ்யத்துக்காக ரெப்ரசென்ட் பண்ணி எங்க போய் உட்கார?
பரலோகத்தை டிசிஷன் எடுக்கிறதுக்கு. உன் வேலை சொல்ற வேலை சொல்லிட்டே இருந்தாரு. அப்ப நான் என்ன சொல்லணும்னு கேட்டேன் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் சொன்னாரு, என் ஜனத்தை டெய்லி 1 hour பிரேயர்ல உட்கார வை. அதான் உன் மெசேஜ். ஆசீர்வாதத்தை ரெண்டாவதா நான் கொடுக்குறேன், அதையும் சொல்லு. ஜனங்களை நான் ஃபுல்லா ஜெபத்துல உட்கார வச்சு பிளெஸிங் பண்ற டைம் வந்துருச்சு. கேளுங்க, ஜெபத்துல ஜனங்களை 1 hour உட்கார வச்சு ஃபுல் பிளெஸிங்க மில்லியனர்ஸ் ஆக்குற டைம் வந்துருச்சுனாரு ஆண்டவர். அப்ப நான் சொன்னேன், சந்தோஷமா இருக்கு ஆண்டவரே, செய்யுங்க. அப்புறம் கடைசியா ஒன்று சொன்னாரு, அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிருச்சு மனசுல. என்ன நினைக்கிறீங்க? யாரெல்லாம் இன்னும் இந்த வணங்கா கழுத்து மாதிரி ஓய்க்கு ஓய்க்குன்னு சொல்லிட்டு இருக்காங்களோ எல்லாரையும் ஆண்டவர் தூக்க போறாராம். ஓ காட், I said God, no 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 no, this one I am not really happy with. அப்படி என்னது புரியுதா உங்களுக்கு? என்ன சொல்றாரு ஆண்டவர்? யாரெல்லாம் ஆண்டவர் சத்தத்தை கேட்டு இன்னமும் நான் அப்படிதான் இருப்பேன், நான் இன்னமும் மாற மாட்டேன்னு சொல்ற அத்தனை பேரும் மரிச்சு போறாங்களாம். Oh God, I say God, God, wait, wait, wait. I know you are lost, losing patience. புரியுதா உங்களுக்கு? losing patience பொறுமை இழக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் ரீகான்சிடர் பண்ணுங்க. ஜனங்களை பத்தி உங்களுக்கு தெரியுது. இந்த ஜனங்களை பத்தி எனக்கு எதுவுமே தெரியண்டா. யாரை பத்தி? என்னை பத்தி சொல்றோம்ல. என்ன திரும்ப நீங்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு? 1 hour உங்கள்கிட்ட இருக்க முடியாதா? இன்னைக்கு எத்தனை பேரு நெக்ஸ்ட் மில்லியனர் ஆஃப் பெர்லிஸ் இருக்குன்னு ஆசைப்படுறீங்க? நீங்க நினைக்காதீங்க ரொம்ப நாள் எடுக்கணும். இட் மே டேக் months for some people. months அப்படின்னா எத்தனை? 3 மாசம் 4 மாசம் you are a next millionaire of பெர்லிஸ். அப்புறம் பாருங்க ஆளுங்க உங்களுக்கு கொடுக்குற மரியாதை என்ன. ஆனா என்ன இப்போ என்ன யோசிக்கிறேன், எப்படி நீங்க மைவில ஓட்டினாலும் எந்த காடி ஓட்டிட்டு போற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு உங்களுக்கு. என்ன காடி ஓட்டிட்டு போறீங்க? இப்ப பஸ்ஸஸ் பேர் மட்டும் இல்ல, பஸ் பேர்லாம் சின்ன சிம்பிளான காடி, அந்த மாதிரி காடி நமக்கு வேணும். இன்னும் நல்லா எப்படி பென்த்லி மலேசியா 2-3 பேர் தான் வச்சிருப்பாங்க. பென்த்லி போய் இறங்கினாலும் எல்லாம் அவங்களை பார்ப்பாங்க. யார் வரா? மடோனா. இங்க கிளியரன்ஸ் வா, எங்க இருந்து காசு அடிச்சாங்க? பென்த்லியோ அப்படி பார்க்கணும் ஜனங்க. இந்த சர்ப்ரைஸை பார்த்து தான் ஜனங்க சர்ச்சுக்கு வரப்போகுது. இன்னைக்கு என்ன சொல்றீங்க தெரியுமா? ஆண்டவர் அற்புத அடையாளம் செய்வார் கேட்கிறேன். ஆண்டவர் அற்புத அடையாளம் செய்யாம இருக்காரு. ஆண்டவர் அற்புதம் செஞ்சுட்டு தான் இருக்காரு. ஆனா ஜனங்க சர்ச்சுக்கு வந்துச்சா? ஜனங்க சர்ச்சுக்கு வந்த பாட்டாக்காங்க. ஏன் தெரியுமா? சீக்கிரம் நல்லா போயிடுச்சு. அப்புறம் எதுக்கு ஆண்டவர்? புரிஞ்சா உங்களுக்கு? இன்னைக்கு நம்ம என்ன தெரியுமா சொல்லணும்? ஆண்டவரே, நான் தான் உங்க பிள்ளை. இன்னைக்கு நான் என்ன தெரியுமா சொல்றேன்? இந்த காசுலாம் நம்மளுக்கு வேணாம், நம்மளுக்கு இந்த மாதிரி காசு தேவையில்லை. நான் என்ன தெரியுமா சொல்றேன்? இந்த மாதிரி காசு வந்தா என்ன செய்ய போறோம்? தேவராஜ்யத்தை கொடுக்க போறோம். நான் என்ன தெரியுமா உங்களுக்கு சொல்றேன்? இன்னைக்கு நம்மளே ஒண்ணுமே இல்ல, அம்மா கொடு, தாயே கொடு, அத்தா கொடு, அம்மா கொடுன்னு சொல்லி இப்படி இருந்தோம்னா ஜனங்க நம்மளை பார்த்து வருமா? பார்த்து என்ன சொல்லுவோம்? ஓ மை காட், அவங்களே பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க, இவனுக்கு கூட போது நானும் பிச்சைக்காரன் ஆயிடுவேன். வேணா நான் சேர்ச்சுக்கே. உங்களுக்கு தெரியுமா, யூரோப்ல யாருமே சேர்ச்சுக்கு போறது இல்லை. யூரோப் talk about Germany and all, they don't want to go to church. Because why? Because the government is putting tax. For those people going to church, they have to pay tax extra. எதுக்கு? யாரும் சர்ச்சுக்கு போக கூடாதுன்னு. ஆமாம்ல, யாரும் சர்ச்சுக்கு போக மாட்டாங்க. சர்ச்சுக்கு போனால் யாருக்கு உட்காந்துருப்பா? நான் போயிருக்கேன், அதான் சொல்கிறேன். யாரும் உட்காந்து படிக்கிறீங்க? சராசரி 65 வயசு மேலே உள்ளவங்க தான் உட்காந்துருப்பாங்க. இன்னைக்கு நாளைக்கு போக போகிறவங்க. ஆமென். எனக்கு ஒரே 2 வார்த்தை தான் புரிஞ்சிச்சு. ஆமேனோ அல்லேலூயாவும். மற்ற எதுவும் புரியல. ஏன்னா அவன் டச்சில் பேசணும். டச்சில் எனக்கு எப்படி புரியும்? அவன் கேட்டு ஆமேன் அல்லேலூயான்னு வந்துட்டேன். ஸோ அவ்வளோதான் எனக்கு புரிஞ்சு. நான் என்ன தெரியுமா உங்களுக்கு சொல்ல வரேன்? இன்னைக்கு நம்ம அத்தனை பேரும் யூ ஆர் த நெக்ஸ்ட் மில்லர் ஆஃப் த லேண்ட். யூ ஆர் டு ரெப்ரசென்ட் காட் இன் காட்ஸ் கிங்டம். அப்படின்னா திடீர்னு உங்கள் பேர் சொல்லுங்க சிஸ்டர், பேர் சொல்லுங்க. ஜெனியா, ஜெயந்தி. திடீர்னு ஜெயந்தி எந்திரிச்சு இது இப்படிதான் செய்யணும்னு சொல்லி ஒரு பிரஸ் மீடியா. எப்படி உடனே அஸ்லான் மந்திரி சார் போலீஸ் அஜய் அஸ்லான் மான் டக்குனு ஜெனி சொல்லிருச்சு மாத்து. ஏன் கிராஜா நகரி பெர்லிஸே யார் கையில ஓடுது? ஜெனியோட காசுல தான் ஓடுது. இமேஜின் ஆஃப் தட். நீங்க இப்படி இருக்க வேண்டிய ஆளு சும்மா நம்மள போட்டு நாய் கூட கஷ்டம். நாய் சொல்லிடும், அது நாய் நம்ம சொல்லிடுது. சாரி, நான் இப்படிப்பட்ட எக்ஸ்பிரஷன்லாம் கொடுக்குறேன்னு சொன்னா உங்களுக்கு புரியணும். இப்படிலாம் இருக்க வேணாம். நீங்க யாரு தெரியுமா? நீங்க ஆண்டவருடைய பிள்ளை. இந்த 50 வசனத்துல நான் இன்னைக்கு உங்களுக்கு சேலஞ்ச் பண்றேன். 10 வசனம் நீங்க அஃபால் பண்ணி 1 மாசம் செஞ்சு பாருங்க. உங்க லைஃப் மாறலன்னா நீங்க என்ன பாருங்க. நான் உங்களுக்கு மணி பேக் கேரண்டி கொடுக்குறேன். மணி பேக் கேரண்டி நல்லது. ஆண்டவரை கேஸ் போட்டுருவோம்.
புரிஞ்சா என்ன சொல்றேன்னு? I see what is happening. I cannot cheat. I cannot give you a lie. புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு அநேக கிறிஸ்தவங்க சொல்லிருப்பீங்க, பாஸ்டர் நான் எத்தனையோ மெசேஜ் கேட்டேன், என் லைஃப் மாறின மாதிரி இல்ல. ஏன் தெரியுமா லைஃப் மாறல? ஏன்னா நீ மாறல. இன்னைக்கு நம்ம மாற போறோம். மொத்த காரியம் என்ன செய்ய போறோம்? இந்த 1 மணி நேரம் சொல்லிட்டேன்ல. ரெண்டாவது, டெய்லி காலையில எந்திரிச்சு பாசிட்டிவான சிக்னல் ஓட போறோம். எப்படி? நெகட்டிவா வந்துச்சுன்னா உடனே என்ன பண்ணணும்? அதை கேன்சல். நீ யாரு உங்கனா? கவினேஷ் பத்தி நீ யார் பேசுறதுக்கு? கவினேஷ் பிளஸட் பாய். I know him. இயேசுவின் நாமத்துல நான் கவினேஷ் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி டக்குன்னு சொல்லணும். பிசாசு கடுப்பாயிடும். ஐயோ வேலை செஞ்சே இருக்கு காலையும் சொல்லணும். மெல்லிட்டு இருக்கார ஏதோ பண்றாரு முன்னால. எப்படி பிசாசு சொல்றதான் சொல்லிட்டு இருக்கேன் நான் உங்களுக்கு. பாருங்க மெல்லிட்டு இருக்கார்ல, ஏதோ அன்டி கவனம் இருக்காங்களே, ஏதோ முன்னால ஏதோ இல்ல சும்மா கத்திட்டு சொல்லிடான்னு சொல்லுவான். நீங்க எடுத்து சொன்னோம் இயேசு நாமத்துல எனக்கு அன்டி கமலமும் தெரியும், மெல்லியும் தெரியும், நீ யார் இதை சொல்றதுக்கு? போ இயேசு நாமத்துல நான் ஆசீர்வதிக்கிறேன் இயேசு நாமத்துல சொல்லிட்டா பண்ணுங்க. எப்பெல்லாம் நெகட்டிவா காரியம் வருதா உங்கள்கிட்ட என்ன தெரியுமா யோசிச்சீங்க? எங்கேயோ எப்பயோ யாருக்கிட்டயோ நீங்க அதை செஞ்சீங்க, அது திருப்பி பெரிய விதத்துல வந்து உங்க கண்ணு முன்னுக்கு வந்து நிக்குது. நீங்க பண்ண பாருங்க, அவங்கள ஆத்திரப்படாதீங்க. புரிஞ்சா? இவ்வளவுதான் இன்னைக்கு மெசேஜ். யாருக்கு புரியல, யாருக்கு புரிஞ்சிச்சு? இன்னைக்கு எல்லாரும்